நமது இயக்கத்தினுடைய தென்மண்டல பொறுப்பாளர் திரு பசுமன் பாண்டியன் அவர்கள் உரையாற்றுவார். தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக 2026 புதிய ஆண்டில் முதல் மாநாடாக கல்வி எழுச்சி மாநாடு நம் தேனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இம்மாநாட்டிற்கு வருகை புரிந்த அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைகள் அனைவரையும் முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இன்று நடைபெறுகின்ற முதல் கல்வி எழுச்சி மாநாட்டிற்கு வருகை புரிந்த தேனி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள் அனைவரையும் வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். நமது சம்பந்தத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு நமது முன்னோர்களுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுங்க. நம்முடைய வரலாறுகள் தொடர்ந்து மறைக்கப்பட்டு வருகின்றது. என்னதான் வீரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அடுத்த சந்ததிகளுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு தெரியாமல் இருக்குது. அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இது போக நம்ம இனத்தினுடைய மாபெரும் எழுச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேறணும். அதற்கு முதலாக கல்வியில் நம்முடைய குழந்தைகள் அனைவரும் சிறந்து விளங்கணும். இன்றைக்கு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வேலை கிடைக்கும் பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. நம்மகிட்ட வீரம் இருக்கிறது தவிர நம்மகிட்ட ஒரு சரியான ஒரு பொருளாதாரம் இல்லாததுனால தான் இன்றைக்கி யாரோ நம்முடைய வரலாறை திருடிக்கிட்டு அவங்க ஜவுரியத்துக்கு நான் தான் பாண்டியமுங்க நான் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்முடைய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எழுச்சி இல்லை. அதற்கு நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைங்க. ஒரு கலெக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு காவல்துறையாகவோ, ஒரு தாசில்தாராகவோ, ஒரு சாதாரண ஒரு விஓவாகவோ நம்ம சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருந்தாங்கன்னா நம்ம பகுதியில் வாழக்கூடிய நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஒரு பதவி நம்மகிட்ட இல்லை. அதனால் வரக்கூடிய காலங்களில் நம்ம குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு நம்ம அரசாங்க உத்தியோகத்தில் நம்ம குழந்தைகளை வர வைக்கணும்னு உங்கள் அனைவரையும் பாந்தோடு கேட்டுக்கொண்டு நன்றி விடைவிட்டேன். நன்றி, வணக்கம்.